ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா பண்ணுவாங்க, சில பேர் பேசிக் பண்ணுவாங்க. தென் அகைன் ரைட் ஹேண்டில் பண்ணுவாங்க, அகைன் டபுளிங் பால் பண்ணுவாங்க. தென் அதே மாதிரி கண்ணை மூடிட்டும் பண்ணுவாங்க. லெக் மூவ்மெண்ட் இப்படி வரணும். அப்புறம் நான் இன்னும் ஸ்டூடெண்ட்டுக்கு 1 2 3 இந்த பால் மேலே மட்டும் தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர்த்து உங்களுக்கு எதிர்க்கிற எவனும் ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு ஐ கான்டாக்ட் கிடைக்கும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன்னா அவனை நான் என்ன பண்ணுவேன், நிற்க வச்சு நல்லா கார்டு வச்சுட்டு Stand is. Attention. Stretching. Hands up, hands up, hands up. Oda running panna, hands up la. Po, fast up, po. Okay, throw the punch. Okay, ining. Faster panna. சும்மா நின்று பாக்ஸிங் பண்ணுங்க, ஓகேவா? மூமெண்ட்னா வேணாம். ரெடி பாய்ஸ், டைம். ஷேடோ பாக்ஸிங் பண்ணு. தர்ஷா மேலே தூக்கி கார்டை. பஞ்சுடு. கார்டு வச்சு பண்ணு. ஆடி லெஃப்ட் அடி. லெஃப்ட் ரீச் பண்ணு பஞ்சை. ஓப்பனாக வாங்குறப்ப நம்ம அடிக்கிறது முக்கியம் இல்லை, அடியோடு அவன் அடிக்கிறத எப்படி ஸ்பேஸ் பண்ணுறோம், எப்படி டிஃபென்ஸ் பண்ணுறோம், அதுதான் முக்கியம். எப்பயுமே அஃபென்ஸ் ஃபஸ்ட்டு இல்லை, எப்பயுமே டிஃபென்ஸ் தான் ஃபஸ்ட்டு. எப்பயுமே ஆப்பனண்ட் வர பஞ்சை நல்லா பார்க்கணும். இப்போ டைரெக்டாக வாங்குவா பஞ்சை, அதுதான் ரைட் கார்டு தூக்கி வைக்கணும். நல்லா ரைட் கார்டு தூக்கி வச்சு பஞ்சு நல்லா த்ரோ பண்ணணும். அவன் அடிக்கிறானா அடுத்து அவன் என்ன பண்ண போகிறான்னு பார்த்து பாக்ஸிங் பண்ணணும். வரது டைரெக்டாக வாங்கிட்டு இருக்கிற அவன் தான் லெஃப்ட் கார்டு ஃபுல்லாக ஓப்பனாக இருக்காங்க, லெஃப்ட் கார்டு ஸ்ட்ரைட்டுக்கு அடிக்க வேண்டியதில்ல. எப்பயுமே வந்து மிஸ்ஸிங் பண்ணும்போது பேக்கில் மிஸ்ஸிங் பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட்டில் தான் மிஸ்ஸிங் பண்ணணும். பேக்கில் மிஸ்ஸிங் பண்ணி மேலே அவன் எகிரி இன்னொரு த்ரோ பஞ்சானா பொத்துன்னு கீழே விழுந்துருவேன். டபுள் கார்டு வச்சு அடி வாங்க கற்றுக்கோ. டபுள் கார்டு வாங்க வச்சு அடி வாங்க கற்றுக்கோ. பஞ்ச் டபுள் கார்டில் பாரு. காமிக்க போறியா, நான் ரைட் அடிக்க போகிறேன்னு காமிச்சிட்டே இருக்க போறியா? ரைட் கார்டு தூக்கி இங்கே வை, ரைட் அடிக்க போகிறேன்னு காமிச்சிட்டே இருப்பியா? கார்டு தூக்கி வை மேலே. நல்லா அடி அப்பர் கட்டு. குட். நல்லா பாடிங்க பார் கலுக். நல்லா பாடி வந்து டேன் ஆகணும். டேன் ஆகி ரைட் லெக்லேருந்து அடிக்கணும். பாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? கார்டு வைங்க ஃபஸ்ட்டு. ரைட் கார்டு தன்னத்தில் வைங்க. ரைட் கார்டை கரெக்டாக அழுத்தி வைங்க. ரைட் கார்டை கரெக்டாக கணத்தில் அழுத்தி வச்சிட்டிங்களா? ரைட் கார்டை அழுத்தி வச்சுட்டு இந்த ரைட் கார்டு இறங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேயே விளையாட போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க, லெஃப்ட்டில் நின்றுக்கிட்டிங்களா? பாலை ஃபஸ்ட்டு கண்ணுக்கு நேராக பார்க்கணும். பால் என்னது என்ன பண்ணணும், பாலை இப்படி இருக்குடா, பால் கண்ணுக்கு நேராக பார்க்கணும். அப்போனா அது எந்த ஒரு ஃபோர்ஸும் நம்ம மேலே படாது. நம்ம எவ்வளோக்கு இந்த பாலை பார்த்து மிஸ் பண்ணுறோமோ அவளுக்கு நம்ம ஐ கான்டாக்ட் நல்லா இருக்கும். என்ன இருக்கும், ஐ கான்டாக்ட் நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், கோச் பாரு அடி வாங்குறோன்னா ஒன்றும் ஆகாது. அப்போ என்ன பண்ணோம், தைரியமாக நிற்கிறீங்க, ஃபோக்கஸ். இதனா அவன் பால் இப்படின்னு போவோம். அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், பாலை பார்த்து திருப்பி மஞ்ச் அடிக்க போகிறோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா அடி. குட். இன்னும் ஃபோர்ஸா? இங்கே பார் நிற்கிறியா, இங்கே பார் நிற்கிறியா? நல்லா பாடி வந்து பாலுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு நல்லா கார்டு வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணு. அடி கார்டு. அடி பவர் அடி கவின். கார்டு வைடா, கார்டு வச்சு பண்ணு. ஃபாஸ்ட்டாக பண்ணு, கார்டு வச்சு பண்ணு ஃபாஸ்ட்டாக. நல்லா கார்டு வை, நல்லா லெக் மூவ்மெண்ட்டோட ஃபாலோ பண்ணு. ஃப்ரண்ட்டில் வந்து பண்ணு பஞ்சு. ரைட் மிஸ் ரைட், லெஃப்ட் மிஸ் லெஃப்ட், 1 2 மிஸ் ரைட். ஸ்டார்ட். ரைட் மிஸ் ரைட், 1 2 மிஸ் ரைட். போலாமா? ஒன் மோர். இங்கே பார் நிற்க போகிறோம். லெஃப்ட் மிஸ் லெஃப்ட், ரைட் மிஸ் ரைட், 1 2 மிஸ் ரைட். ஸ்டார்ட். ஹப். ரைட் ஹப். பார் பாடி எப்படி இருக்கு பார். 45 டிகிரியில் இருக்கா? லெஃப்ட் காலு டோவில் இருக்கணும். முடிஞ்சால் 2 காலும் டோவில் வச்சுக்கலாம், சரியா? பேலன்ஸ்க்காக. இல்லை ஒரு லெக் மட்டும் டோவில் வச்சுக்கோங்க. பேசிக் தானே நீங்கள். அகைன் ரிலாக்ஸ். ஹப். ரிலாக்ஸ். நல்லா புலி மாதிரி நிற்கணும். அப். ரிலாக்ஸ். புஷ்அப்ஸ் அடி. ஃபர்ஸ்ட் அடி. உன்னோட ஃபோக்கஸ் மேலே மட்டும் தான் இருக்குது, கீழே போகக்கூடாது, சின்ன பசங்களுக்கு அது. இப்போ வந்து பேக்கில் அடிக்கிறப்போ இந்த ஃபோர்ஸ் போயிட்டு இந்த இடத்துல லேண்ட் ஆயிடுது, அங்கேயே இருக்கும். நம்ம ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு பின்னால் வராது.
நம்மளா எடுத்து வைக்கும்போது மட்டும்தான் அந்த பஞ்சு நம்மளுக்கு காடாக ரிட்டர்ன் வரும். இல்லை நம்ம அடிக்கிறோன்னா அங்கேயே தான் இருக்கும் அந்த பஞ்சு, அங்கேயே தான் இருக்கும். அதே நம்ம வந்து டயரில் அடிக்கிறப்ப என்ன ஆகும்னா இது வந்து புஷ்ஷபிள், டயருன்றது கொஞ்சம் புஷ்ஷபிளாக இருக்கும். நிற்க போகிறோம், அடிக்கும் போது பவுன்ஸ் ஆகும். நான் எதுவுமே பண்ணல, ஆனால் நான் இதில் அடிச்சு என்ன பண்ணேன்னா கொஞ்சம் எடுத்தேன், பட் ஆனால் அது வரல. இதில் நான் வெறும் அடிக்கிறேன் தான், எனக்கு ரிட்டன் பேக் வந்துடுது. இது ஃபேஸ் ரைட்டு, ஃபேஸ் லெஃப்ட்டு, ஸ்டமக் ரைட்டு, சின்ன அப்பர் கட்டு. ஸோ இது நானாக செட் பண்ணுது, நானாக ரெடி பண்ணுது இது. இப்போ வந்து எப்படின்னா, இப்போ நான் ஒரு பாக்ஸர், என் ஆப்பனண்ட் எதிர்க்கு ஒரு பாக்ஸர் இருக்கான். ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன்னா, அவனை நான் என்ன பண்ணுவேன், நிற்க வச்சு அதே இடத்துல அவனை வந்து பஞ்ச் பண்ணி மூவ் பண்ணி பஞ்ச் அடிக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஃபோக்கஸ் கிடைக்கும், ஐ கான்டாக்ட் கிடைக்கும், டிஃபென்ஸும் பண்ணலாம், டிஃபென்ஸ் வரலாம், அவன் என்ன பண்ணலாம், சைடு போயிடலாம், அந்த ஃபோர்ஸ் போயிடும், திருப்பிட்டு வந்துடலாம், திருப்பி சைடு போகலாம். கொஞ்சம் டெக்னிக் பண்ணி பாக்ஸிங் பண்ணலாம். லெக் மூமெண்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும், இப்படி போகலாம், அந்த ஒரு டைம் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த டைமுக்கு இந்த லெக் மூமெண்ட் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால் இது பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். கால் லெஃப்ட் கால் தூக்கி வை, ரைட் எடுத்து வை, லெஃப்ட் எடுத்து வை. ஸோ இதே தான் சேம். ஸோ நம்ம கொஞ்சம் நிறைய டைம் கிடைக்கும் நம்ம லெக் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு. இதில் நம்ம எவ்வளோ ஸ்லோவாக பண்ணி கற்றுக்கிறோமோ ஆப்போனன்ட் ஸ்பீடாக பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். இப்போ ஒரு பாக்ஸரை வந்து இப்போ எப்படின்னா, இப்போ இங்கே 1 எழுதிக்கலாம், 2 எழுதிக்கலாம், 3 எழுதிக்கலாம், 4 எழுதிக்கலாம். இப்போ ஒரு கோச், இப்போ நான் நின்று ஸ்டூடெண்ட்டுக்கு 1 2 3 1 அது என்ன பண்ணலாம், ஒரு பாக்ஸரை மைண்டை வந்து ஸ்பீட் மூவ்மெண்ட், மைண்டை ஸ்பீட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம இதை எழுதி பாக்ஸிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட்டுக்கு வந்து நல்லா டவுன் ஆகி லெஃப்ட்டுக்கு அடிக்கலாம் அண்ட் ரைட்டுக்கு அடிக்கலாம். ஸோ அதுக்காக இது பண்ணுது. தென் கீழே அப்பர் கட்டு, ரைட் அப்பர் கட், லெஃப்ட் அப்பர் கட் ஃபாலோ பண்ணலாம். தென் நீங்கள் நடுவில் நல்லா சென்டராக நின்று பஞ்ச் அடிக்கலாம். நடுவில் எதுக்கு ப்ரோ அந்த ஃபேஸ் வச்சுருக்கீங்க? ஃபேஸ்ன்றது எப்பயுமே நம்ம எப்பயுமே ஒரு ஆப்பனண்ட்டை பார்த்து நம்ம பாக்ஸிங் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ஷேடோ பாக்ஸிங் பண்ணுறோம், ஒரு பேக் அடிக்கிறோம், தென் இல்லை ஒரு டபுளிங் பால் பண்ணுறோம், இல்லை ஒரு மிஸ்ஸிங் பால் பண்ணுறோம், எதிர்க்க நம்மளுக்கு ஒரு ஃபேஸ் ஒரு பாக்ஸர் நம்மளுக்கு ஒருத்தன் இருக்கான். அதுக்காக தான் அந்த ஃபேஸ்ன்றது இருக்கணும் எப்பயுமே. ஸோ இதே மாதிரி நாங்கள் நின்றுக்கிட்டு கொஞ்சம் பாடி டேர்ன் பண்ணலாம். நின்றுக்கிட்டு நல்லா காடு தூக்கி மேலே வச்சுக்கிட்டு 2 1 2 1 நம்மளுக்கு பாடி டேர்ன் கிடைக்கும். ஒரு ஆப்பனண்ட்டையே நம்ம அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இது பண்ணுறல, இது பண்ணுறப்போ லெக் மூமெண்ட் இப்படி வரணும். ஓகேவா? லெக் மூமெண்ட் வேலை செய்யணும். Second. Ready. Right. Left. Left. Right. 1 2 1 2 left. Right. 4 side. Actually 4 side. Right. Left. Hey, movement பண்ணு. Right. 1 2 1 2 1 2 right, right miss right, up, left, right, okay வா, right, up, up, எல்லாம் மர்க்கிஸ் எல்லாம் சர்க்கியூட் பண்ணுங்க, சர்க்கியூட் பண்ண எல்லாம் பாஸ்டா, புடி சீக்கிரம் லைனை, பா பாஸ்டா தாரு. இந்த பாலை பார்க்குறப்போ இந்த இடம்லாம் உங்களுக்கு பிளர் ஆயிரும். இங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ ரிங் நிலம் உங்களுக்கு ஆப்னு மட்டும் தான் தெரியும், கீழே இருக்கிற எவனும் தெரிய மாட்டான். இந்த பால் மேலே மட்டும் தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர்த்து உங்களுக்கு எதிர்க்கிற எவனும் ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு ஐ கான்டாக்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த பால் ஒர்க் அவுட் பண்ணுறோம். சும்மா பாலை தட்டினாலே முடிஞ்ச நாள் தான் பார்த்து. இங்கே பாரு தரு, நிற்கிறல பால் நிற்குதில்ல, நின்றுட்டுங்க பாரு. ஆல் தான் தரு, ஃபாஸ்ட்டாக பண்ணு. ஸோ இது நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வந்து ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் ஸ்பீடுக்கும் கார்டு ஹோல்டிங்க்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஐ கான்டாக்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஃபோக்கஸ் பண்ணலாமா கோக்கு? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா பண்ணுவாங்க, சில பேர் பேசிக் பண்ணுவாங்க, தென் அகைன் ரைட் ஹேண்டில் பண்ணுவாங்க, அகைன் டபுளிங் பால் பண்ணுவாங்க, தென் அதே மாதிரி கண்ணை மூடிட்டும் பண்ணுவாங்க. கோக்கு ரெடி? டேய் பண்ணு, எல்லாம் பண்ணு, எல்லாம் பண்ணு. ஓ எல்லாம் ஒரே நேரத்தில் பண்ணு, சீக்கிரம் பண்ணு, பாடு. பண்ணு கார்த்திகேடா, ஷேடோ பாக்ஸிங் பண்ணு. பண்ணு, பாஸ்டா பண்ணுறா. பிலால் கார்டு வச்சு பண்ணுறா, கார்டு வச்சு பண்ணு. சைடு வா, சைடு மூமெண்ட் லோட் பண்ணு. ரிலாக்ஸ்,
டைம். ஸோ நம்ம கிளாஸ் வந்து பெரம்பூர் வெள்ளியன் மார்க்கெட் இருக்குது. இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இதுதான் பெரம்பூரோட மெயின் லொக்கேஷனில் தான் நாங்கள் இருக்கோம், பெரம்பூர் வெள்ளியன் மார்க்கெட். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் மேலே பார்த்தாலே நம்ம கிளப்பு தெரியும், கீழேருந்து பார்த்தாலே. ஸோ வந்து 2 டைமிங் இருக்குது. மார்னிங் வந்து 6 to 7:30, ஈவினிங் வந்து 7 to 8:30. இந்த 2 கிளாஸும் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2மே நடக்கும். ஓகே, உங்கள் ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணணும்னா? ஸோ என்னோட நேம் வந்து அரவிந்த். என்னோட ஃபோன் நம்பர் வந்து 9884671153. தேங்க்யூ ப்ரோ, வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ. எல்லாம் தேங்க்ஸ் சொல்லுங்கடா.